வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு தமிழ்ல இல்ல, ஹிந்தில மட்டும் தான் இருக்கு. அதனால மேற்கொண்டு எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு ஸ்லம் ஏரியாவை நமக்கு காட்டுறாங்க. சாந்தின்ற ஒரு என்ஜிஓவை சேர்ந்தவங்க இங்க இருக்க பசங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்காக வராங்க. பசங்களுக்கு சாக்லேட் ஸ்வீட்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களை பாதுகாக்கிறது தான் இவங்களோட வேலை போல. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது ஒரு அப்பா இருக்காருல, பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு, ஒய்ஃபையும் போட்டு அடிக்கிறாரு. கரெக்டா இவங்க வந்து பையனை காப்பாத்துறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்ற மாதிரிலாம் அந்த அப்பாவை மிரட்டுறாங்க. அவரால் எதுவுமே பேச முடியல, அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட வாங்கன்ற மாதிரி இவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாங்க. ஒய்ஃபுமே பையனையும் இவங்களையும் காப்பாத்தினதுக்காக நன்றிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப சாந்தி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஒரு அம்மா இருக்காங்கல்ல, துணி துவைச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட பொண்ணு பேரு சவிதா அப்படின்றது. அவ தனியா கோலிலாம் விளையாடிட்டு இருக்கா. அவ ஜாலியா கோலி விளையாடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு மர்ம நபர் வராரு. அவர் யாரு என்னன்னு தெளிவா நமக்கு காட்டல. அவருமே ஒரு லாலிபப்ப காமிச்சு பக்கத்துல வாங்குற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. இந்த பொண்ணுமே வாங்குறதுக்காக பக்கத்துல போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணை தூக்கிடுறாரு போல. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப வேற ஒரு தம்பதியை காட்டுறாங்க. இந்த தம்பதியில ஒய்ஃபோட பேரு லக்ஷ்மி, ஹஸ்பண்டோட பேரு பாலு அப்படின்றது. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய ஹஸ்பண்ட் விக்கலாம்னு நினைக்கிறாரு போல. வேணாங்க, நம்மளே வச்சுக்கலான்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. வச்சு நம்மளால வளர்க்க முடியுமா, பேசாம இருன்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையுமே இங்க உட்காந்து ஒரு பொண்ணு கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் வேணான்னு சொல்லிட்டாங்க, ஹஸ்பண்ட் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியல, பேசுறத மட்டும் கேட்டுக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பீச் இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க. அந்த இடத்துல ரவின்ற ஒரு நபர் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கையில இருந்து குழந்தைய வாங்குறாரு. ஒய்ஃப் வேணான்னு சொல்றாங்க, ஆனா ஹஸ்பண்ட் மீறி ரவி கிட்ட தந்துடுறாரு. ரவி இதுக்காக காசு கூட இவங்களுக்கு தராரு போல. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, வா கிளம்பலான்ற மாதிரி ஒய்ஃபை கூட்டு போறாரு. இப்ப வேற ஸ்டேட்ல நிர்மலான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க இருக்காங்க. இவங்களோட குடும்பம் ஏழ்மையான குடும்பம்ன்றது தெரிய வருது. அம்மா கிட்ட பேட்டரியை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல. அம்மா டாய்க்கு பேட்டரி வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி 2 பசங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நிர்மலா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. நிர்மலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பணக்கார வீட்டுல வேலையாளா இருக்காங்க. அந்த பணக்கார வீட்டு பசங்க நிறைய டாய் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல சில டாய்ல இருக்க பேட்டரி எல்லாம் இவங்க சைலண்டா எடுத்துப்பாங்க. அததான் பசங்க கிட்ட தராங்க. பசங்களும் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாங்க. இப்ப போட்டு அந்த டாயை வச்சு விளையாடுறாங்க. இதை பார்த்து நிர்மலாவும் சந்தோஷப்படுறாங்க. பசங்க விளையாடிட்டு இருக்கும் போதுதான் அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பாவோட பேரு ராமு அப்படின்றது. ராமுவை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை விட்டுருப்பாரு. இப்ப புதுசா ஒரு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஏறக்குறைய 2 மாசத்துக்கு மேல இவருக்கு வேலை கிடைக்காம இருக்கு. ஒய்ஃப் தான் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியை பாத்துக்கிறாங்க. ஒய்ஃப் இதுக்காக ஒரு தப்பான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாத, தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்க போற அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. நிர்மலா என்ன தப்பான விஷயம் பண்றாங்கன்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த முதலாளி அம்மா கிட்ட கொஞ்சம் காசு கேட்டிருப்பாங்க. அந்த முதலாளி அம்மா எப்ப பாரு காசு கேட்டுக்கிட்டே இருப்பியா, தர முடியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபமா சொல்லிடுவாங்க. அதனால இவங்க இருக்காங்கல்ல, அங்க இருக்க சின்ன சின்ன பொருள்லாம் திருடுவாங்க. கொஞ்சம் குறைஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியாது இல்ல, அதெல்லாம் இவங்க திருடிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு பெட்ரோல்லாம் இவங்க லைட்டா அப்பப்ப புடிச்சுப்பாங்க. இதை வச்சுதான் இவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இதெல்லாம் தொடர்ச்சியா பண்றதுனால பிரச்சனை வரும்ன்ற மாதிரி தான் ஹஸ்பண்ட் பயப்படுறாரு. எனக்கு ஒரு வேலை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நல்லபடியா பசங்களை பாத்துக்கலாம், பசங்க படிப்புக்கு வேற நிறைய செலவாகுது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நிர்மலா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது பசங்க இருக்காங்கல்ல, நாங்க டிராப் பண்ணிருக்கோம் பாருங்கன்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. இத பாக்குற இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. பசங்க கிட்ட ஜாலியா விளையாடுறாங்க. இப்ப மகாராஷ்டிரால இருக்க ஒரு பகுதியை காட்டுறாங்க. இங்க அசோக்னு ஒருத்தன் எட்டா இருக்கான். இவனுக்கு கீழே ஒரு 5-6 அடியாளுங்க வேலை பாக்குறாங்க. இந்த இடத்துல நிறைய சின்ன பசங்களெல்லாம் இவங்க லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. லாக் பண்ணி வச்சு என்ன பண்றாங்க அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி இப்ப ராமுவை காட்டுறாங்க. ராமு இருக்காருல, பசங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி தராரு. இவர் வேலை விஷயமா பக்கத்துல போறாரு. அப்பா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன், அது வரைக்கும் இங்கேயே தான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த 2 பசங்களும் ஏத்துக்கிறாங்க. இவருமே வேலையை முடிச்சுட்டு வந்துடலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அப்பன்னு பார்த்து பெட்ஷீட்லாம் விற்கக்கூடிய ஒரு நபர் இவங்களை மறைச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இவர் வேணும்ட்டே தான் மறைக்கிறாரு போல. அந்த சமயம் ஆளுங்க இந்த 2 பசங்களை தூக்கிடுறாங்க. இந்த 2 பசங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. ஆனா இவனுங்க சைலண்டா கூட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ராமுவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பசங்க எங்கன்ற மாதிரிலாம் தேடுறாரு. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங் காமிச்ச சாந்தியை நமக்கு காட்டுறாங்க. சாந்தி ஒரு என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு ஒரு கப்பல் வந்திருக்காங்க. இவங்களுக்கு கடைசி 5 வருஷமா குழந்தை இல்ல. இங்க இருக்க ஒரு குழந்தைய தத்து எடுத்துட்டு போலான்றதுக்காக
பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. சரி நான் குழந்தைய கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணை வர வச்சிடுறாங்க. அந்த சின்ன பொண்ணோட கால்ல அடிபட்டிருக்க போல சாந்தியும் எப்படி அடிபட்டது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சாந்தி அந்த குழந்தைய ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. சவிதான்னு ஒரு சின்ன பொண்ணை யாரோ கடத்தின மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இப்பதான் அம்மா வேலையை முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வராங்க. பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. பொண்ணு மிஸ் ஆகுறான்றது இப்பதான் அம்மாக்கு தெரிய வருது. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கதையில பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி காட்டுவாங்க. நீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க, உங்களுக்கு கடைசியில புரிஞ்சிடும். இப்ப நிர்மலாவை நமக்கு காட்டுறாங்க. பசங்க காணோம்ல, அதனால ஹஸ்பண்ட் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. 2 பசங்க காணோன்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி காணோன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவங்க டீட்டெயிலா நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வேலை விஷயமா பக்கத்துல போறன்ற மாதிரி பசங்க கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, இதை யாராவது கவனிச்சிருக்கணும். அதனால தான் அந்த சமயத்தை யூஸ் பண்ணி பசங்களை தூக்கி இருக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. அங்க இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாருன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட்டுமே ஏத்துக்கிறாரு. பாலு லக்ஷ்மின்ற மாதிரி ஒரு கப்பல காமிச்சாங்க பாத்தீங்களா, அதுல பாலுவுமே ஒரு கடைக்கு வந்து நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காரு. வைஃப் சோகமா நின்னுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஏற்கனவே பார்த்த பொண்ணு பாக்குறா. போகும்போது குழந்தையோட போனாங்க, இப்ப என்ன குழந்தை இல்லாம வந்திருக்காங்க, ஏதோ தப்பு பண்றாங்க போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறா. போலீஸ்க்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றா. அசிஸ்டன்ட்ட சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்க்க சொன்னாரு பாத்தீங்களா, அசிஸ்டன்ட் அந்த இடத்துல செக் பண்ணலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா பக்கத்துல எந்த ஒரு சிசிடிவியும் இருந்திருக்காது. சமயம் பார்த்து தான் பசங்களை தூக்கி இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும், அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க, ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு அசோக்கா காட்டுறாங்க. அதாவது ரவுடி மாதிரி ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, அவனை காட்டுறாங்க. அவன் நிறைய பசங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். இப்பதான் புதுசா சில பசங்க வராங்க. அதுலதான் ராமுவோட 2 பசங்க வந்திருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் அந்த பசங்க கெஞ்சி கேக்குறாங்க. இதுக்கப்புறம் நாங்க சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும், மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா அடிதான் விழுன்ற மாதிரி மிரட்டுறான். லக்ஷ்மி குழந்தைய திரும்பி வாங்கிடலாம்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி பாலுவை இவங்களை இழுத்துட்டு போறாரு. இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு ஒரு கான்ஸ்டபிள பாக்குறாங்க. சார் நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன், யாருமே எடுக்கல, இந்த மாதிரிலாம் நடக்குது, நீங்க என்னன்னு வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவரை கூப்பிடுறாங்க. இவருமே வேகமா வந்து பாலுவை லாக் பண்றாரு. நீயும் உன்னோட ஒய்ஃபும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கையில குழந்தைய வச்சிருக்கீங்க, ஆனா இப்ப குழந்தை இல்ல, குழந்தைய எங்கேயாவது வித்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிள் கேக்குறாரு. இந்த பொண்ணு தான் பார்த்து சொன்னான்ற மாதிரி பக்கத்துல இருக்க பொண்ணை பத்தியும் சொல்றாரு. சார் மேடம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க சார், அது எங்களோட சொந்த குழந்தை கிடையாது சார், எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தை, கொஞ்ச நேரம் கொஞ்சம் விளையாண்டோம், திரும்பி அவங்க கிட்டே ஒப்படைச்சிட்டோன்ற மாதிரிலாம் பாலு போய் சொல்லிட்டாரு. ஆனா இத கான்ஸ்டபிள் நம்ப மாட்டாரு. சரி சொந்தக்காரங்க குழந்தை தானே, அந்த குழந்தைய கூட நான் பார்க்கணும், நான் இன்னும் 3 நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு வருவேன், அந்த குழந்தைய நீங்க வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னே தெரியாதுன்ற மாதிரி மிரட்டுறாரு. இவங்க 2 பேரையும் போட்டோ எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஆளுங்க கிட்ட விசாரிச்சு ஒரு போட்டோவை ரெடி பண்ணிருக்காரு. இவன் யாருன்னு தெரியுதான்ற மாதிரி ராமு கிட்ட கேக்குறாரு. ராமுவும் நல்லா பாக்குறாரு. சரி எனக்கு நல்லா தெரியுது, அன்னைக்கு இவன் கிட்ட தான் நான் ஐஸ்கிரீம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தார்ல, இவன் கிட்ட தான் வாங்கி தந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவன் எப்பவுமே அந்த இடத்துக்கு வரவே இல்ல, அன்னைக்கு மட்டும் தான் வந்திருக்கான். சோ பசங்களை தூக்குறதுக்கு இவன் தான் மயக்க மருந்தோ ஏதோ கலந்து தந்திருக்கான். இவன் யாருன்னு கண்டுபிடிச்சா உங்க பசங்க எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம், நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ற வரலாம் ராமு கிட்ட சொல்றாரு. வீட்டுக்கு வந்த நிர்மலாக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. பசங்க கடைசியா ஒரு டாயை வச்சு விளையாண்டாங்க பாத்தீங்களா, அந்த டாயெல்லாம் இவங்க தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எப்பவுமே இவங்க பசங்களுக்கு தான் ஊட்டி விடுவாங்க, அதுக்கப்புறம் தான் இவங்க சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. அம்மா கையால் தானே பசங்க சாப்பிடுவாங்க, இப்ப அம்மா இல்லையன்ற மாதிரி 2 பசங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அண்ணன் தான் தம்பியை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு சவிதா வராங்க. கடத்தப்பட்ட சவிதா இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க போல. பேசி இவங்க 3 பேருமே இந்த இடத்துல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. நீ என்ன ஸ்டேட்டு, நான் என்ன ஸ்டேட்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல எல்லா ஸ்டேட் பசங்களும் இங்க இருக்காங்க போல. ரவி கிட்ட இன்னும் பாலு குழந்தைய வாங்காம தான் இருக்காரு. ஏங்க இப்படி பண்றீங்க, போலீஸ் எப்பனாலும் வரலாம், குழந்தைய வாங்கிடலாம், நம்ம காசை கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணிடலான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா இவர் எதுவுமே பேசாம இருக்காரு. காசு இல்ல போல, அதனாலதான் இப்படி இருக்காரு போல. இப்பன்னு பார்த்து போலீஸ் வந்துடுறாரு. வந்த போலீஸ் குழந்தை எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. குழந்தை இல்ல, அதனால இவங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாரு. கண்டிப்பா அது உன்னோட குழந்தை தான், அதை வித்திருக்க, உண்மையை ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் எஸ்ஐ கேக்குறாரு. பாலு எதுவுமே பேசாம இருக்காரு. ஆனா பாலுவோட ஒய்ஃப் லக்ஷ்மி இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க குழந்தை பெத்துப்பாங்க, ஆனா வளர்க்கறது கஷ்டம்ன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹஸ்பண்ட் அப்பதான் ரவி கிட்ட டீல் பேசியிருப்பாரு, வித்துடலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. இவங்க 2 பேருமே ரவியை பார்க்க போனாங்கல்ல, அவர்கிட்ட குழந்தைய தந்ததை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரவி யாரு என்னன்ற மாதிரி டீட்டெயிலாம் வாங்கிடுறாங்க. அவர்கிட்ட விசாரணை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப சாந்தியை நமக்கு காட்டுறாங்க. வந்தவங்களுக்கு அந்த குழந்தை ரொம்ப பிடிச்சிருது. இப்ப 20 லட்சம் ரூபாய்க்கு மேல செக் எழுதி இவங்க கிட்ட தராங்க.
என்ன காசு தந்து குழந்தைய வாங்கலான்னு பாக்குறீங்களா? நான் இந்த இடத்துல குழந்தைய விக்கல, குழந்தைய நீங்க நல்லா பாத்துப்பன்னு சொன்னதுனால தான் உங்ககிட்ட இதை பத்தி பேசினேன். ஆனா நீங்க சரிப்பட்டு வரமாட்டீங்க போலியே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இல்ல, நாங்க நல்லபடியா பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி அந்த தம்பதிங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ரவியை இப்ப விசாரணை பண்றதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. என் குழந்தைய தயவு செஞ்சு தந்துருங்க, உங்க காசை நான் சீக்கிரமா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் ரவியை பார்த்து சொல்றாங்க. அதுக்கு ரவி இருக்காருல, 2 நாளைக்கு முன்னாடியே உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட குழந்தைய தந்துட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஹஸ்பண்ட் ஷாக் ஆகுறாரு. எதுக்காக இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? குழந்தைய நீங்க எப்ப தந்தீங்க? என் குழந்தைய தாங்கன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. 2 பேருமே மாத்தி மாத்தி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ரவி கிட்ட தான் குழந்தை இருக்கா இல்ல பாலு குழந்தைய வாங்கிட்டாரா அப்படின்ற மாதிரி லைட்டா இவங்களுக்குமே டவுட் வந்துருது. இவங்க அந்த அளவுக்கு பயங்கரமா சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதனால எஸ்ஐ இருக்கார்ல, அசிஸ்டன்ட்டா தள்ளி கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேர்ல யார் சொல்றது உண்மைன்னு தெரியல. ரவியோட ஒய்ஃபை கூட்டுவாங்க, ரவியோட ஒய்ஃப் கிட்ட பேசி பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இங்க இருக்க அசிஸ்டன்ட் லேடியும் ஏத்துக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ராமு நிர்மலாவை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அப்படி விசாரிக்கும் போது அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு தகவல் தெரிய வருது. அதை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது நிர்மலா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க லேடி கிட்ட விசாரணை பண்ணிருப்பாரு. அப்பதான் இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கும். நிர்மலா பினான்சியலா ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அவ ஒரு வீட்டுல வேலை பாக்குறா. அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாம நிறைய பொருள்லாம் எடுத்துட்டு வருவா. அதை வச்சுதான் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்லியிருப்பாங்க. சோ ரொம்ப வறுமையில இருக்காங்க, அதனால சின்ன சின்ன தப்பெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. இந்த மாதிரி வறுமையில இருக்கவங்க 2 பசங்களை எதுக்காக வித்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அசிஸ்டன்ட்டுமே ஏத்துக்கிறாரு. இப்ப பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாரு. இந்த 2 பசங்க ஒரு நாள் நைட்டு கடத்தப்பட்டாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு பகல்ல அந்த ஹஸ்பண்டோட அக்கவுண்ட்ல 1 லட்சம் ரூபாய் வந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவ்வளவு பெரிய அமௌண்ட் இவருக்கு எதுக்கு வந்திருக்கு? கண்டிப்பா இவர் தான் குழந்தைய யார்கிட்டயே வித்திருக்காரு. ஆனா கடத்தின மாதிரி நம்ம கிட்ட டிராமா பண்ணிட்டு இருக்காரு போல, லாக் பண்ணி விசாரணை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப நமக்கு ரவியோட ஒய்ஃபை காட்டுறாங்க. கூப்பிட்டதுனால ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ரவிக்கும் ஒய்ஃபுக்கும் 6 வருஷத்துக்கு மேல குழந்தை இருக்காது. குழந்தைய யார்கிட்ட இருந்தாவது வாங்கலான்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் வேணான்னு இவங்க எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. அதை மீறியும் பாலுவோட குழந்தைய வாங்கலான்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிருவாரு. ஆனா அந்த குழந்தை வீட்டுல இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ உங்க ஹஸ்பண்ட் திரும்பி தந்துட்டாருன்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க கேக்குறாங்க. நான் அப்படிலாம் சொல்ல, அவர் தந்திருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா குழந்தைய வாங்குறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கான எல்லா விஷயத்தையும் அவர் வீட்டுல வாங்கி வச்சிட்டாரு. அவ்வளவு குழந்தை மேல ஆர்வமா இருந்தாரு. அவர்லாம் கண்டிப்பா குழந்தைய திரும்பி தந்திருக்க வாய்ப்பு இல்ல. அவர் தான் பாலுவை ஏமாத்துறாருன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை ரவி தான் குழந்தைய வச்சிருக்காருன்னா எங்க மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் எஸ்ஐ யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காருல, ராமுவையும் ஒய்ஃபையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க தானே குழந்தைய வித்தீங்கன்னு கேக்குறாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நாங்கெல்லாம் பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நிர்மலா, நீங்க வேலை பார்க்குற இடத்துல நிறைய பொருள் திருடி இருக்கீங்க அப்படிதானே அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆமா சார், எங்க குடும்ப கஷ்டத்துக்காக சின்ன சின்ன பொருள்லாம் திருடி இருக்கேன். அதுக்காக என்னோட குழந்தைய நான் விப்பனா விக்கலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க போல்டா சொல்றீங்க, ஆனா உங்க ஹஸ்பண்ட் போல்டா சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஹஸ்பண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் அக்கவுண்ட்ல வந்தது பாத்தீங்களா, அந்த 1 லட்சம் ரூபாய் எங்க இருந்து வந்ததுன்றதை இவங்க தேடி போயிருப்பாங்க. அங்க இருக்க சிசிடிவி மூலியமா யாரு காசு போட்டானே தெரியுது. அதாவது ஐஸ்கிரீம் வித்தவர் தான் காசையே போட்டிருக்காரு. நீங்க தெரியாம ஒண்ணா அவங்க கிட்ட இருந்து ஐஸ்கிரீம் வாங்கல, தெரிஞ்சேதான் வாங்கியிருக்கீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கேக்குறாரு. இப்ப ராமு நடந்த விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க ஒய்ஃப் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப குழந்தைங்களை நீங்க தான் வித்தீங்களான்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா பினான்சியலா இவங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. பசங்களை எப்படி படிக்க வைக்கிறதுனே தெரியாம முழிப்பாரு. அப்போ ஒருத்தங்க இவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. நாங்க உங்க பசங்களை நல்லபடியா படிக்க வைக்கிறோம், எங்க கூட அனுப்பிடுங்க, வேற ஸ்டேட்க்கு கூட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. உங்க பசங்க காணாம போன மாதிரி ஒரு டிராமா பண்ணிருங்க, ஃபார்மலா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க, நாங்க இங்க இருந்து கூட்டு போயிடுறோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்க சொன்ன மாதிரி டிராமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பசங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சிருப்பாரு. சோ பசங்களை அவங்களுமே பிளான் பண்ண மாதிரி தூக்கிட்டு போயிருப்பாங்க. சிசிடிவி இல்லாத இடம் பார்த்து தான் வேணும்ட்டே இந்த டிராமாவை பண்ணிருப்பாங்க. அதனால தான் இவருமே வேலையை முடிச்சுட்டு வந்து பையனை தேடுற மாதிரிலாம் டிராமா பண்ணிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் இதை கேட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்க நல்லா படிக்க வைப்பாங்கன்னு சொன்னோன்னே நீங்க நம்பிட்டீங்களா? இந்த மாதிரி கடத்தப்படுற பசங்களெல்லாம் அவங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியுமா? ஆர்கனெல்லாம் எடுப்பாங்க, அதே மாதிரி நிறைய இடத்துல பிச்சை எடுக்க விடுவாங்க. ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் இவர் கோவப்படுறாரு. ஒய்ஃபுமே ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டுமே ப்ளீஸ் சார் கண்டுபிடிச்சு தாங்கன்னு கேக்குறாரு. ரவியோட ஒய்ஃப் ரவிக்கு எதிராகவே ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காங்கன்னு ரவிக்கு தெரிய வருது. நான் அவ்வளவு சொல்லியே என்ன நீ நம்பலியா? நான் அந்த பாலு கிட்ட உண்மையிலேயே குழந்தைய தந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கரெக்டா எஸ்ஐ வந்துடுறாரு. உங்க ஒய்ஃபே நீங்க சொல்றதை நம்பல, நீங்க குழந்தைய தந்தீங்கன்றதை எங்களாலேயும் நம்ப முடியல, குழந்தை எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
சார் எத்தனை வாட்டி சொல்றது, நான் சத்தியமா குழந்தைய தந்துட்டேன் சார். இந்த ஒரு ஷாப்ல வச்சுதான் நான் குழந்தைய தந்தேன், வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. அவங்க கிட்ட காசை வேணான்ற மாதிரி சொல்லிட்டேன், நான் காசை கேட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஒரு ஷாப்பை சொல்றாருல, அங்க போய் செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. லேடி அசிஸ்டன்ட் மட்டும் தான் செக் பண்றாங்க போல. அவங்களுமே அவர் சொல்றது உண்மைதான் சார், அந்த இடத்துல வச்சு குழந்தைய தந்திருக்காரு, ஃபுட்டேஜ் தெளிவா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. குழந்தை உண்மையிலேயே பாலு கிட்ட வந்திருக்கு, பாலு வேற ஏதோ பண்ணிருக்காரு போல. அதை பத்தி இப்பதான் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. ஒய்ஃப் கதவை சாத்தி தூக்கு மாட்டி சாவலான்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாத லட்சுமி, கதவை தரன்ற மாதிரிலாம் இவர் கெஞ்சிட்டு இருக்காரு. அப்ப போலீஸுங்க வந்து கதவை உடைச்சிடுறாங்க, உள்ள இருக்க லட்சுமியை காப்பாத்திடுறாங்க. என்ன பண்ண ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி பாலு கிட்ட கேக்குறாங்க. பாலுவும் பண்ண விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் குழந்தைய பார்க்க வருவேன்னு சொன்னார்ல, அதனால ரவி கிட்ட இருந்து குழந்தைய வாங்கலாம்னு நினைச்சிருப்பாரு. ரவியோட ஒய்ஃபும் குழந்தை வேணான்னு சொல்லுவாங்க, அதனால ரவியும் குழந்தைய தந்து அனுப்பியிருப்பாரு. இவர் வர வழியில யோசிப்பாரு, குழந்தைய நம்ம காமிச்சிடலாம், ஆனா வளர்க்கறது கஷ்டம், பேசாம குழந்தையோட கடலுக்குள்ள போய் நம்ம சூசைட் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. இவர் குழந்தைய தூக்கிட்டு கடல் கிட்ட எல்லாம் போயிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்த ஒருத்தர் கவனிக்கிறாரு. அவர் இருக்கார்ல, சார் நாங்க ஒரு என்ஜிஓ தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம், எங்க கிட்ட குழந்தைய தாங்க, நல்லபடியா நாங்க வளர்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு சாகிறதுக்கே துணிஞ்சிட்டோம், இவங்க கிட்டயாவது குழந்தைய தரலான்ற மாதிரி அவங்க கிட்ட தான் குழந்தையெல்லாம் தந்திருப்பாரு. அவங்களுமே இங்கதான் எங்களோட அட்ரஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த அட்ரஸை மட்டும் கேட்டு வாங்கியிருப்பாரு. கான்ஸ்டபிள் கேட்கும் போது குழந்தைய காட்ட முடியல, அதனால தான் இவர் ரவி மேல பழி போட்டிருப்பாரு. கவலைப்படாத, நம்ம குழந்தை பத்திரமா தான் இருக்குன்ற மாதிரிலாம் ஒய்ஃபி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க தந்ததா சொன்ன அட்ரஸ்ல செக் பண்ணி பாக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு அட்ரஸே இல்லைன்னு தெரிய வருது. அதே சமயம் ராமு கிட்டே ஒரு அட்ரஸை தந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு இடம் இல்லவே இல்லைன்னு தெரிய வருது. சோ எல்லா ஃபேமிலியும் ஒரு குரூப் ஏமாத்த தான் செஞ்சிருக்கு. இந்த விசாரணையில எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கவே இல்ல. அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு தான் வந்திருக்காரு. இப்ப சிக்னல்ல கார் நின்னுட்டு இருக்கு, பசங்க பொருள்லாம் வித்துட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டருமே ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்து பொருளை வாங்குறாரு. இப்ப வாங்கிட்டு கிராஸ் பண்ணி வரும்போதுதான் இந்த பையனை எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. இந்த ரோட்ல நிறைய சின்ன பசங்க பொருள்லாம் விக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்களெல்லாம் மேனேஜ் பண்றதுக்காக ஒரு பெரிய பையன் இருக்கான். என்னடா வியாபாரம் எவ்வளவு ஆச்சு, காசை தாங்கன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட இருந்து காசை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்கும் போது திரும்ப அது தோணிக்கிட்டே இருக்கு. அதனால இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணிட்டாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணோம், ஒரு அண்ணன் தம்பியோட கேஸ் தான், கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, அவங்க போட்டோவை மட்டும் அனுப்பி விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் பார்த்து போட்டோவை அனுப்பி வைக்கிறாரு. போட்டோவை பார்த்தோம்னா கண்டிப்பா அண்ணனை தான் நம்ம பார்த்திருக்கோம்னு இவருக்கு தெரிஞ்சிருது. திரும்பி அந்த இடத்துக்கு போய் அமுக்கணும்னு நினைக்கிறாரு. இவரோட ஸ்டேட் இல்லல, இங்க இருக்க ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. சோ டீமா வந்த மாதிரி அந்த இடத்துல தேடுறாங்க. அப்பதான் பெரிய பையன் நிறைய சின்ன பசங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கான். கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து எல்லா பசங்களையும் இவங்க பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த எட்டு மிரட்டி தான் வேலை வாங்கியிருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த அண்ணனை உட்கார வச்சு உன் தம்பி எங்கன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. என் தம்பியை வேற ஒரு பக்கம் கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவன் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஏரியாவுக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே கூட்டு வந்துடுறாரு. எப்படியாவது அந்த தம்பியும் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ ஒரு வருஷமா எங்க இருந்த, என்னெல்லாம் நடந்தது தெளிவா சொல்லுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவனுமே இருந்த பகுதியை பத்தி சொல்றான். நான் மட்டும் இல்ல, நிறைய பசங்க அந்த இடத்துல இருந்தாங்க, அங்க நிறைய பிரிவா பிரிச்சுக்கிறாங்க, பணக்காரங்களுக்கு தத்து கொடுக்கிறதுக்காக ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணிடுறாங்க, இன்னும் சில குரூப்பை பிச்சை எடுக்க விடுறாங்க, இன்னும் சில குரூப்ல இருந்து ஆர்கன் எடுக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் அழுதுகிட்டே சொல்றான். என் தம்பியை எங்க கூட்டு போனாங்கன்னு தெரியலன்ற மாதிரி ஃபீல் பண்றான். நீ ஃபீல் பண்ணாத, எப்படியும் உன்னோட தம்பியை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் இந்த பையனுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய பசங்க இவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க, அவங்களெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கணும்ல, அதனால என்ஜிஓல இருக்க லேடியை வர வைங்க, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. சோ சாந்தியை தான் இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. சாந்தி கிட்ட நீங்க கொஞ்ச நாள் மட்டும் வச்சிருக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பசங்களெல்லாம் நிர்வாகம் பண்ற மாதிரி கொஞ்சம் பெரிய பையன் ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, அவனை லாக் பண்ணி போட்டு அடி அடிக்கிறாங்க. உனக்கு மேல இருக்கிறது யாரு, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவனுமே வலி தாங்க முடியாம அசோக் தான் எனக்கு மேல இருக்கான், அசோக் இந்த பகுதியில தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு எக்ஸாக்டா தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்றான். இவன் சொல்ற பகுதியில எல்லாம் தேடி பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அசோக் எப்படி இருப்பான்றது கூட இவங்களுக்கு தெரியாது இல்ல, இவங்கிட்ட எப்படி இருப்பான்ற மாதிரி அடையாளத்தெல்லாம் கேக்குறாங்க. அது மூலியமா ஒரு டிராயிங்கை ரெடி பண்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் இந்த அண்ணன் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவனுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி இங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு. கான்ஸ்டபிளும் வாங்குறதுக்கு போயிடுறாரு. அங்க ஒருத்தன் உன்னை கண்ட்ரோல் பண்ணதா சொன்னல, அது இவனா பார்த்து சொல்றியான்ற மாதிரி இவருமே அசோக்கோட போட்டோவை காட்டுறாரு. அடையாளம் சொல்லி வரைஞ்சாங்கல்ல அந்த போட்டோவை காட்டுறாரு. அதை பாக்குற இந்த பையன் செம்மையா பயப்படுறான். இவன் தான் டார்ச்சர் பண்ணான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொன்னேனே, வாங்கிட்டு வரலையான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் நிறைய வாங்கிட்டு வந்தேன், ஆனா இப்ப புதுசா கொஞ்சம் பசங்க வந்திருக்காங்கல்ல, அதுல ஒரு பையனே 2-3 ஐஸ் எல்லாம் வாங்கிட்டான் சார், எம்மின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
எம்மி எம்மின்ற வார்த்தையை இவனோட தம்பி தான் சொல்லுவான் போல, தம்பி இங்கதான் இருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த அண்ணன் யோசிக்கிறாரு. பார்த்தா தம்பி இப்ப புதுசா கிடைச்சிருக்கவங்க குரூப்ல தான் இருக்கான். தம்பியை பார்த்தோன்னா அண்ணனும் சந்தோஷப்படுறாரு. இப்ப ஓடி போய் இந்த தம்பியை கட்டி பிடிச்சுக்கிறாரு. அசோக் இங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவன் சொன்னான் பாத்தீங்களா, அதை வச்சுதான் இவங்க தேடி இருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அசோக்கையுமே லாக் பண்ணிடுறாங்க. அசோக் மாட்டிட்டான்னு தெரிஞ்சோன்னதான் இந்த பசங்க எல்லாருமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இப்ப அசோக்கை போட்டு இவங்க அடி அடின்னு அடிக்கிறாங்க. உனக்கு மேல யாரோ இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும், அது யாருன்றதை ஒழுங்கா சொல்லு, இல்லனா என்ன ஆவனே தெரியாதுன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. யார் சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணானா அவங்களோட போன் நம்பரை இவன் காட்டுறான். கால் பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவனுமே கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றான். ஆனா அவங்க காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி இவன் சொல்றான். சரி போனை என்கிட்ட தான்ற மாதிரி இவர் வாங்கிக்கிறாரு. இவர் திரும்ப திரும்ப கால் அடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு சாந்தியை காட்டுறாங்க. இப்பதான் போலீஸுங்க கிட்ட பேசிட்டு சாந்தி கிளம்பிட்டு இருக்காங்க போல. இவர் கால் பண்றது சாந்திக்கு தான் வருது. நான் ஒரு வாட்டி கட் பண்ணா பிஸியா இருக்கேன்னு புரிஞ்சுக்க மாட்டியா, திரும்ப திரும்ப கால் பண்ணுவியா, ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க பேசுறத இன்ஸ்பெக்டருமே கவனிக்கிறாரு. அப்ப நல்லவங்களா நடிச்சிட்டு இருக்க சாந்தி தான் அசோக்கோட எட்டான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க கார்ல ஏறி கிளம்பலான்னு நினைக்கும் போது இவர் லாக் பண்ணிடுறாரு. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா சாந்தி நடுவுல அசோக்க பாக்குறதுக்காக வருவாங்க. இவன் விதவிதமா நிறைய பசங்களை தூக்குறான் பாத்தீங்களா, அதுல சில பசங்களை மட்டும் இவங்க என்ஜிஓக்கு கூட்டு போயிடுவாங்க. அதாவது பசங்க இல்லாம கஷ்டப்படுறவங்க பசங்க வேணும்னு வருவாங்கல்ல, அவங்க கிட்ட இவங்க நல்ல ரேட்டுக்கு விற்பாங்க. ஆக்சுவலா 25 லட்சம் ரூபாய் செக் தரும் போது இவங்க கோவமா பேசின மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, இவங்களை நல்லவங்களா காட்டிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கோவமா பேசியிருப்பாங்க. எனக்கு காசெல்லாம் வேணாம், ஆனா இந்த இடத்தை நிர்வாகம் பண்றதுக்கு கொஞ்சம் காசு தேவை, அதனால வேணா நீங்க தர காசை நான் டொனேஷன் மாதிரி வாங்கிக்கிறேன், ஆனா குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவங்களை நல்லவங்க மாதிரியும் காமிச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து காசும் வாங்கிப்பாங்க. அதே சமயம் மத்த பசங்களை பிச்சை எடுக்க விடுவாங்க, இன்னும் சில பசங்களோட ஆர்கன் எல்லாம் விற்பாங்க. அதுக்கு பின்னாடி இவங்க தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. வெளியே அவ்வளவு நல்ல இமேஜை மெயின்டைன் பண்ணிட்டு உள்ள இவ்வளவு கேவலமான வேலை பாக்குறியே, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பயங்கரமா திட்டுறாரு. இல்ல அசிங்கப்படுறதுக்கு எதுவுமே இல்ல, நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது என்னோட அப்பாவே ஒரு இடத்துல என்ன வித்துட்டாரு. 13 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் நிறைய கஷ்டப்பட்டேன். அந்த சமயம் உங்களை மாதிரி எந்த ஒரு போலீஸ் ஆபீசரும் என்ன காப்பாத்துறதுக்காக வரல, அதனால இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். உங்களை மாதிரி அதிகாரிகள்லாம் பணக்காரங்களுக்கு தான் வேலை பார்ப்பீங்க, பணக்கார வீட்டு குழந்தை காணாமனா உடனே கண்டுபிடிச்சு தந்துருவீங்க, ஆனா ஏழை குழந்தைங்க காணாமனா பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. இததான் எனக்கு சாதகமா நான் பயன்படுத்திக்கிட்டேன். இத்தனை வருஷம் நான் சக்சஸ்ஃபுல்லா தான் இந்த விஷயத்த பண்ணேன், இப்பதான் மாட்டிருக்கேன். இப்ப கூட நான் பண்ண விஷயத்த நினைச்சு எனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி கிடையாது, ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க தான் உங்களோட வேலையை சரியா பார்க்காம இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டருமே பயங்கரமா கோவப்படுறாரு. ஒரு விதத்துல அவ சொல்றதுதான் சரிதான், எல்லா ஆபீசரும் நேர்மையா அவங்களோட வேலையை செஞ்சா இந்த மாதிரி ஒரு குரூப் உருவாகாமையே நம்ம தடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பசங்க எல்லாத்தையும் மீட் எடுத்துடுறாங்கல்ல, அவங்க பேரண்ட்ஸை பார்த்து ஒப்படைக்கிறாங்க. எல்லாருமே அவங்களோட பசங்களை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இதோடய ஹாப்பியா இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.